அஸ்ஸலாமு அலைக்கும். தாலூத் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியாதையுடன் வரவேற்று தலைமை மாற்றத்தை பணிவும் நிம்மதியுமாய் நடந்து காட்டினார்கள். தாலூத் அலைஹிஸ்ஸலாம் இறந்த பிறகு அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்ரேல் நாட்டின் ராஜாவாக தேர்வு செய்தான். அவர்கள் அறிவுடனும் அல்லாஹ்வில் முழுமையான இபாதாவுடனும் நீதிமான அரசராக ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மக்களை வழிகாட்டுதலுக்கும் ஊக்குவிக்கவும் ஜபூரை வழங்கினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை, தைரியம் மற்றும் நீதிமான தலைமையின் சின்னமாக ஆனார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பை விரைவாக முடிவெடுத்ததால் ஒரு தவறான தீர்மானம் செய்தார்கள். அவரது முடிவு கவலை மற்றும் கஷ்டத்திற்கு காரணமானது. இது அல்லாஹ்வால் வழி காட்டப்பட்டு இருந்தாலும் நபிகள் கூட மனித உணர்வுகளை எதிர்கொண்டு தவறு செய்யலாம் என்பதை காட்டுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தனது தவறை உணர்ந்து உடனடியாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், யா அல்லாஹ், எனது பாவங்களை மன்னித்து என் திரும்புதலை ஏற்றுக்கொள், நீ மிகுந்த கருணையுள்ளவன். அல்லாஹ் அவர்களது மனமார்ந்த துவாவை ஏற்றுக்கொண்டான். இது தவறுகளுக்கு பிறகு அல்லாஹ்வை நோக்கி திரும்புவது நீதிக்கான பாதை என்பதை காட்டுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கதையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது: நீதி வழியில் தலைமை வகிக்கவும், அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை நாடவும், பணிவுடன் மற்றும் மனமார்ந்த முறையில் எப்போதும் அல்லாஹ்விடம் திரும்பவும்.